இப்போ நாளை என்பது கிடையாது ஐயப்பனுக்கு. நீ என்ன நாளைக்கு கேட்குற, நான் இன்னைக்கே கொடுக்குறேன்டா அப்படின்னு கொடுக்குற தெய்வம் தான் நமது ஐயப்பன். என்ன கேட்டாலும், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நீ ஒரு பென்சில் பால் பென் பேனா கேட்டா கூட ஐயப்பன் கொடுப்பார் அப்படின்னு. ஏன் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன்னா, உன்னுடைய பக்திக்கு, உன்னுடைய சரணத்திற்கு. இது நான் ஐயப்பனுக்கு சகசராமம் பண்ணேன், 50,000 ரூபாய்க்கு பூ வாங்கினேன், இவ்வளோ விலை, அதெல்லாம் ஐயப்பன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம யார் ஐயப்பனுக்கு பூ கொடுக்கறதுக்கு? உலகத்தில் இருக்கிற பூக்கள் அத்தனையும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உருவாக்குகிற தெய்வத்திற்கு நம்ம என்னங்க பூவும் பாலும் நெய்யும் நம்மளா கொடுத்து சந்தோஷப்பட்டுக்க முடியும்? இல்லவே இல்லை. ஆனால் ஐயப்பன் எதற்காக உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆறுதலுக்கு. அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான்டா, நமக்கு நெய் அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டுண்டா அப்படின்றதுக்காக ஐயப்பன் பண்றாரே தவிர, இதெல்லாம் நமது ஆறுதலுக்கு, நாம் ஐயப்பனை அழகு பண்ணி பார்ப்பதற்குத்தான். எந்த வரம் கேட்டாலும் கொடுக்கின்ற தெய்வம்.